சார் மாநில கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய முக்கிய சாராம்சங்கள் என்ன? சாராம்சத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டாங்களே, லாங்குவேஜ் வரும்போது நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி, அதுல என்னைக்குமே அது ஒரு கட்டாயமா இருக்கிறதுல இருந்து இருமொழி கொள்கை மட்டும்தான் இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோங்கன்னு சொல்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒன்று. இன்னொன்று நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஆல்ரெடி நம்ம நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குதோ அதில் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சு மாதிரி வச்சு இதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு யாராச்சும் சொன்னால் கூட அதை மாற்றாமல் அதை எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பிகாஸ் இது ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக, ரிசல்ட்டே கொடுக்காம இருக்கும்போது நீங்கள் ஒரு மாற்றத்தை தேடி போகலாம் அப்படிங்கும்போது ரிசல்ட் கொடுக்குற சிஸ்டத்தை நம்ம மாற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சது மாதிரியான பல்வேறு திட்டங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக டெக்னாலஜி வைஸ் எப்படி நம்ம நம்முடைய குழந்தைங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம், டேட்டா சயின்ஸ் சார்ந்து எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம், ஃபினான்ஷியல் பிளானிங் சம்பந்தம் எப்படி, ஸோ இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே கொண்டு போகிறதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ளேருந்து குழந்தைங்களுக்கு ஒரு புரிதலோடு அந்த வாக்கியத்தை எழுதுறாங்களா, வாசிக்கிறார்களா, கணக்கு படம் 3வது வகுப்பு சார்ந்துக்கிற குழந்தைங்களுக்கு அந்த 3ஆம் வகுப்பு சார்ந்துக்கின கணக்கு பாடத்தை போட முடிகிறதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக நாங்கள் அதை கொண்டு போகிறதுக்காக இருக்கிறோம். நாங்கள் இது கண்டிப்பாக இன்னும் அதிகப்படியான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும். மாநில கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் எப்படிமா? ஆமாம், இது இப்போலேருந்து இது ஒன்ஸ் சிஎம் வாயிலேருந்து வார்த்தை வந்தாலும் சரி, அவர் கையிலேருந்து ரிலீஸ் பண்ணாலும் சரி, இட் இஸ் கன்சிடர் அஸ் ஜியோ மாதிரி தான். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆமாம் ஆமாம், இப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ நிறைய கருத்துக்கள் பல இடத்துலேருந்து வந்துச்சு இதில். ஸோ 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளோதான்.